செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி 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 நன்றி. தவிர நாங்கள் நமக்கு என்ன செலுத்த முடியும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அப்பா சோதரிக்கிறோம். எலியாவின் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எப்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் நீர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஆண்டவரே, இப்படி வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், அந்த ஜீவனுள்ள வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அப்பா அந்த வார்த்தையினால் தான் நாங்கள் இன்றும் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம், இன்றும் ஜீவிக்கிறோம், வாழ்கிறோம், எழுந்திருக்கிறோம், நடக்கிறோம், ஓடுகிறோம், வருகிறோம் கர்த்தாவே. அப்பா இதோ ஆண்டவரே, அப்பா சோத்திரிக்கிற இந்த உபத்திரம் நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே, அப்பா சோத்திரி பாடுகளுக்கு மத்தியிலே, கஷ்டங்களுக்கு மத்தியிலே தேவனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக தேவரீர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நீர் ஆண்டவரே அப்பா காத்து வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கைவிடாத தேவன், கரங்களை இறுக பற்றின தேவன் ஆண்டவரே. ஒரு நாளும் உங்களை நான் விட்டு விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அழைத்தவர் கைவிடுவாரோ ஆண்டவரே? அவர் கடைசி வரை நம்மை நடத்திடுவார். நாம் பின்னிட்டு பாராமல், எதையும் பாராமல் ஆண்டவரே அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவர் நியமித்த பாதையிலே நாம் ஓடும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு மாத்திரம் நாம் செவி சாய்க்கும் போது, அவர் சொன்ன கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக அவர் நம் மீது இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தந்த இந்த நல்ல நேரத்துக்காக நெஞ்சோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் அஸ்திபாரங்கள் எல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்தும் போது அஸ்திபாரங்கள் அசையும், கண்மலைகள் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா உருகி போகும் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே தேவனே. ஆண்டவரே இந்த நேரத்திலையும் ஆண்டவரே ஆண்டவரே வேத வசனிப்புக்கு ஆண்டவரே சங்கீதம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். 108ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது, தேவனே எங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நாங்கள் பாடி கீர்த்தனம் பண்ணுவோம், எங்கள் மகிமையும் பாடும். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நாங்கள் அதிகாலையில் விழிப்போம் கர்த்தாவே. ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்போம், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவோம். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்திய மேக மண்டலங்கள் பரியந்தியமும் எட்டுகின்றது. தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீக்கேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். கீலேயாத் என்னுடையது, மானசேயும் என்னுடையது, எப்ராஹிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிக்கன். மோவாப் என் பாத பத்திரம், ஏதோபின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பிலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகின்றவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகின்றவன் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டு இருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை விதித்து போடுவார். அல்லேலூயா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா? ஆமாண்டவரே அப்பா, எங்களுடைய இக்கட்டிலே கடந்த வாரங்கள் எல்லாம் ஆண்டவரே எப்படியாக நாங்கள் நிற்கப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஸ்பான்சர் இருக்கிறாள், அவள் ஆண்டவரே 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 அப்பா அவளிடத்திலே ரினியூ செய்யலாம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே அவளோ ஆண்டவரே பணத்தை வாங்கி கொண்டு ஆண்டவரே எல்லாம் நம்மளுடைய கம்பெனிகள் மாத்திரமில்லாமல் அவருடைய ஸ்பான்சர் இருக்கிற எல்லாவரையும் ஆண்டவரே பிளாக் செய்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்ன செய்வோம், எது செய்வோம் என்று ஆண்டவரை கலங்கின பொழுதெல்லாம் என் தகப்பன ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் அந்த மனுஷன் அவளுடைய உதவியை நாங்கள் நாடினோம், ஆனாலும் தேவனே எங்களை கைவிடாது ஆண்டவரே. நல்ல ஒரு ஸ்பான்சரையும் தந்து தகப்பனே இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை நடந்து முடிக்க தேவனை கிருபை புரிந்திருவதற்காக உமக்கு நன்றி தகவனே. இதோ என்னுடைய விசாவும் மகளுடைய விசாவும் இனியும் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரிக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் கரமுடன் இருந்து தகப்பனே எங்களை ஆண்டவரை நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி ஆண்டவரே. அதே இந்த 107ஆம் சங்கீதத்துல பார்க்கும்போது 4 இடத்துல அவர் போட்டிருப்பாரு, தங்கள் ஆபத்திலே 6ஆம் வசனத்துல தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுக்களில் இருந்து அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி. அப்ப நம்ம அந்த நெருக்கத்துல, பயப்படுற நேரத்துல, நம்மளுடைய துன்பத்துல, துயரத்துல, கவலையில, திகில, கலக்கம், இதுல எல்லாம் நம்ம யாரை மனுஷன் நோக்கி ஓடியோ, மனுஷன்கிட்ட போன் பேசியோ, எனக்கு இப்படியா இருக்கிறது, என்ன செய்வேன்னு சொல்லி தெரியல, ஒரே மனசு கலக்கமா இருந்தது, சரி உங்ககிட்ட பேசினா ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னுட்டு நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் அவருடைய பாதத்துல அமர்ந்து, அப்பா என்னுடைய காரியம் இப்படியாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல, என் தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா பக்கமும் 4 பக்கமும் நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன், எப்பக்கம் நாங்கள் நிற்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் நோக்கி நான் உண்டாக்கின உண்மை நோக்கி ஆண்டவரே மேலே கரங்களை நோக்கி நாங்கள் விரிக்கும். என் தகப்பனே பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரட்டும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர் ஆண்டவரே
எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே அப்பா வழி அறியாத ஒரு குருடனை போல நம்மை மார்போடு அணைத்து கொண்டு புதிய வழியை காட்டி ஆண்டவரே காட் வில் மேக் அ வே வேர் தேர் சீம்ஸ் டு பி நோ வே என்று சொல்லித்தான் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். வழி இல்லை, எப்படி போவோம், என்ன செய்வோம் என்று சொன்னபோது அவர் நம்மை மார்பிலே தூக்கி அணைத்து கொண்டு நம்மை சுமந்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 13 போட்டிருக்கோம். அதே அதுல தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுக்களில் இருந்து அவங்களை நீக்கலாக்கி அதுல விடுவித்தார் என்று சொல்லி பார்த்தோம். இதுல அவர்களை ரட்சித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அது மாத்திரம் இல்லாம அதே 19-20 பார்க்கும்போது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி அவர்களை ரட்சிக்கிறார். அது மாத்திரம் இல்லாம அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவில் இருந்து தப்புவிக்கிறார் என்று சொல்லி இப்படியே விட்டுடாம அவர்கள் என்ன செய்யறது, தன்னுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர்களை என்ன செய்கிறார், தப்புவிக்கிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்புறம் அதுலயே 28 பார்க்கும்போது அவர்கள் தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இதுல அவர்களுடைய நீங்களாக்கி ரட்சிக்கிறார், இதுல நீங்களாக்கி விடுவிக்கிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், கடல் அலைகள் அடங்குகின்றன என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியான ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கல்லையோ மண்ணையோ உருவங்களையோ நோக்கி ஓடாமல் என் தேவன் ஆண்டவரே, ஜீவனுள்ள என் தேவன், நான் கூப்பிடும் பொழுது என் குரலை கேட்கிற தேவன் ஆண்டவரே, ஆண்டவர் யாராக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு ஆண்டவரே முழு பலத்தோடு அவரிடத்திலே ஆண்டவரே அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனே நெஞ்சோடு துதிக்கிறோம். அல்லாத இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே தந்த இந்த தேசத்திற்காக நமக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்களையும் பிரபுக்களையும் எல்லாவரையும் ஆண்டவரே குடும்பங்களையும் அவர்களுடைய தந்தைமார்கள் எல்லாவரையும் தகப்பனையும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா அதோ எவ்வளவு ஜனக்கூட்டங்கள் ஆண்டவர் இந்த தேசத்தில் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எல்லா கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் கரத்துல வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ல ஆண்டவரே மக்கள் அலைகழிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க போ அங்க போ என்றெல்லாம் ஆண்டவரே அப்பா எங்கு செல்வது என்று தெரியாமல் ஆண்டவரே மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே என் தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் சரியாக ஆண்டவரே நடக்க என் தேவனே உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேசத்துல உள்ள எல்லா ஆண்டவரை கம்பெனிஸையும் கருத்து வைத்து ஜெபிக்கிறோம். சிறு தொழிலிருந்து பெரிய தொழில் செய்கிறவர்கள் வரைக்கும் எல்லாவரையும் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஆண்டவரை கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது இந்த தேசத்துல எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேமர்ஸ் ஆண்டவரை எப்படியாக ஆண்டவரே இந்திய தேசத்திலிருந்து இங்க மக்களை எப்படி ஏமாற்றி ஆண்டவரே எத்தனை மில்லியன் ஆண்டவரே மக்களுக்கு ஏமாற்றி ஆண்டவரே பணங்களை எல்லாம் ஆண்டவரே ஏமாற்றி சென்றார்கள் என்று சொல்லி பார்த்து இப்படியாக நிறைய ஆண்டவரே ஸ்கேமர்ஸ் இந்த இடத்துல பெருகி இருக்கிறார்கள். அந்த ப்ராப்பர்ட்டி என்று சொல்லலாம், எது வேண்டும் என்றெல்லாம் சொல்லலாம். உங்களை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க என்றெல்லாம் அப்படித்தான் ஆண்டவரே அவர்கள் பேசும் பொழுது கேட்கும்போது ஐயோ இது போட்டா நமக்கு இவ்வளோ இது இருக்கா, நன்மை இருக்கா, இவ்வளோ பயன் இருக்கா அப்படின்னுட்டு அந்த அளவுக்கு அவர்களுடைய பேச்சு திறமையினால ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மக்கள் ஏமாறுகிறவர்களாக இருக்கிறார்கள். இது அவர்களுடைய ஒரு டாக்டிக்ஸாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஏமாறுகிறவர்கள் நாம இருக்கிறோம். போட்டது போனது தான் நம்மை கையை விட்டு ஆண்டவரே அது எத்தனை குடும்பங்கள் மரித்தன, எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே புத்தி சுவாதீனம் அடைந்தார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஆண்டவரே அவருடைய நிலைமைகள் எல்லாம் என்ன ஆனது என்று தெரியாது. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை இப்படியான ஆண்டவரே ஏமாற்றுக்காரர்கள் ஆண்டவர் இந்த காலங்களில் அதிகமாக ஆண்டவரை பெருகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்திலேயும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரிக்கிற விலைவாசிகளுடைய உயர்வு ஆண்டவரே எல்லா பொருட்களும் ஆண்டவரே விலைகள் உயர்ந்து காணப்படுகிறது. 50 பில்ஸ் 25 பில்ஸ்ல இருந்து 50 இப்படி என்று ஆண்டவரே உயர்ந்து கொண்டே போகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே என் தேவனே அப்பா எல்லாம் ஆண்டவரே கட்டுக்குள் வர தகப்பனே உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே நன்றி 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 ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தை நீ பாதுகாத்து வருகிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அதோ ஆண்டவரே அப்பா எத்தனையோ ஆண்டவரே இந்த ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் தேசத்திலே பார்க்கிறோம். பயணம் செய்கிறவர்கள் ஆண்டவரே வண்டியிலே வாகனங்களிலே மெட்ரோல பஸ்ஸுல கார்களிலே ஆண்டவரே அப்பா அதோ ஆண்டவரே ஒரு ஆண்டவரே விமான நிலையம் சென்றால் எவ்வளவு கூட்டம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மக்கள் போக வர இப்படியாக இந்த உலகம் அப்படியாக தான் இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே அப்பா ஆண்டவரே அது மூச்சு விடாம
மூச்சு விடுறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இப்படியாக ஆண்டவரே இந்த உலகம் அப்படியாக இயங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவரே உமக்கு தர வேண்டிய நேரங்கள் ஆண்டவரே தகப்பனே, அதில் எத்தனை பேர் ஆண்டவரே அப்பா தேவனே உமக்கு தர வேண்டிய நேரத்தை தருகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் அறியோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அங்கேயே ஆண்டவரே எவ்வளவு பேர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த ஆண்டவரே இஸ்லாமியர்கள் ஆண்டவரே அந்த நேரத்தையும் விடாமல் அவர்கள் தொழுகையையும் அங்கேயே செய்து கொள்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே பார்க்கிறோம். கர்த்தாவே என் தேவனே, இதோ இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே மக்கள் தேவ பயம் உள்ளவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஏனென்றால் அந்த அளவுக்கு விஞ்ஞானம் பெருகி மக்களுடைய அறிவு வளர்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தாவே. தேவனே, இவைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தேசத்தை இந்த களத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களையும் அப்பா பிரதமர் இந்த களத்தை வைத்து ஜெபிக்கிறோம். 2026 ஆண்டவரே மீண்டுமாக எலெக்ஷன் வரை இருக்கிறது. என் தேவனே அப்பா சோதிக்கிறது. இந்த நாட்டிலும் மக்கள் படுகிற பாடுகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மீது சுமத்தப்படுகிற சுமைகள் இஸ்லாமியர்களை எப்படியாக ஆண்டவர் இல்லாமலே சுத்தமாகவே இஸ்லாமியர்கள் இல்லாமல் அழிப்பதற்கு அவர்கள் எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. இஸ்லாமியர்களே இருக்கக்கூடாது என்று ஆண்டவரே அவர்களை அடியோடு அழிப்பதற்கு என்னென்ன காரியங்கள் உண்டு அதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. இப்படியாக ஆண்டவரே மதவாதத்தை மத பிரிவினைகளை கொண்டு வந்து ஆண்டவரே அப்பா சோதிக்கிறோம். தேசத்திலே ஆண்டவரே அப்பா பகைமை உணர்ச்சிகளை உருவாக்குகிறவர்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் தேவனே அப்பா. சோதிக்கிறோம் தேவனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சோதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சோதிக்கிறோம் தேவனே. நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அங்கும் ஆண்டவரே விலைவாசிகள் எல்லாம் உயர்ந்து காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்னு போயிட்டோம்னா ஐயோ அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் போடுகிற பில்லை பார்க்கும்போது ஆண்டவரே ஆண்டவரே அப்பா தலையே சுத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவரே. ஆனால் ஒன்று ஆண்டவரே ட்ரீட்மெண்ட்லாம் கூட அந்த அளவுக்கு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனாலும் அவர்கள் போடுகிற பில் தொகையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இப்படியாக எல்லா இடங்களிலும் மக்களிடத்திலிருந்து பணத்தை எப்படியாக அவர்கள் அபகரிக்கலாம் என்று தான் காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ நாடுகளிலே மக்களுக்கு சிட்டிசன் அந்த தமிழ்நாடுன்னு அந்த சிட்டிசன் உள்ளவங்களுக்கு ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்கள் ஆண்டவர் அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்கு. ஆனால் அதில் அந்த அளவுக்கு போதிய ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே காரியங்களோ ஆண்டவரே தூய்மையாகவோ எதுவும் இல்லாமல் காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற தலைமுறைகள் எல்லாவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஏதோ கேள்விப்பட்டோம் ஆண்டவரே ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களே ஆண்டவரே அப்பா அந்த பெரிய பெரிய கான்வென்ட் இங்கிலீஷ் மீடியம் இங்கெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே கஞ்சா ஆண்டவரே அப்பா போதை மருந்து போதை பொருட்கள் போதை ஊசிக்கு இப்படியாக அடிமைகள் ஆகிறார்கள் என்று சொல்லி அன்று எல்லாரும் குறித்து அதை குறித்து பேசுகிற காரியங்களை பார்த்தோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் இப்படியான பழக்கங்களுக்கு ஆளாகிறார்கள். ஏனென்றால் அவர்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை நல்வழிப்படுத்துவதற்கும் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே பள்ளிகளும் தவறி விடுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் என்று பார்க்கும்போது எவ்வளவு சிறிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் கர்த்தாவே. என் தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனி வருகிற பிள்ளைகள் எல்லாம் எப்படியாக வருவார்கள் என்று அறியாமல் என் தகப்பனே பிள்ளைகளை எல்லாம் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற ஆட்சியை அழைப்பதற்கு எத்தனையோ ஒரு காரியங்கள் ஆண்டவரே வந்து கொண்டிருக்கின்றன ஆண்டவரே. மக்களை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மூட நம்பிக்கைகளுக்குள்ளே அழைத்து செல்வதற்கான காரியங்கள் எவ்வளவோ வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை அவர்கள் எப்படி அதை வந்து ஆண்டவரே அதை என்ன பண்றாங்க இன்க்ரீஸ் பண்றாங்க ஆண்டவரே அதை வலியுறுத்துகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. சொல்லி நமக்கு ஜுரம் வந்தா காய்ச்சல் வந்தா டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை, மாட்டு மூத்திரத்தை குடிச்சா போதும் எல்லாம் சரியாயிடும் சொல்லி யார் சொல்றான்னு சொல்லி பார்த்தா சென்னை பெரிய ஒரு நிறுவனம் ஐஐடின்னு சொல்றது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதனுடைய சேர்மனே சொல்றான் மாட்டு மூத்திரத்துல குடிச்சோம்னா அதுல அவ்வளோ இது இருக்குது எல்லாமே சரியாயிடும், ஜுரமோ காய்ச்சலோ எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அப்போ அவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானியை அவ்வளோ பெரிய ஒரு சேர்மனே சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாமர மக்கள் எல்லாம் அதை ஆண்டவரை குடிப்பார்கள் எல்லாம். ஆனால் டாக்டர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதுல அவ்வளோ கிருமிகள் இருக்கிறது, அதை குடிச்சிங்கன்னா ஆண்டவர் எலி காய்ச்சல் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, உங்களுடைய ஆரோக்கியமே அழிந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆண்டவர் அதுல அவ்வளவு பயங்கரமான காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறது என்றெல்லாம் ஆண்டவரே இப்பொழுது இப்படியாக ஒரு டிபேட் பயங்கரமாக போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் இந்த பிஜேபி எப்படி மக்களை ஆண்டவரே
இப்படியான மூட நம்பிக்கைகளை கொண்டு வந்து எப்படி பழங்காலத்துல எப்படி ஆண்டவரே இந்த பசுவுடைய மூத்திரத்தை ஆண்டவரே வீடுகள் எல்லாம் தெளிப்பாங்க, அப்படியான காரியங்களை மீண்டுமாக கொண்டு வந்து ஆண்டவரே அப்பா அந்த அவங்களுடைய மதத்தை எப்படி நிலைநாட்டணும் என்பதற்காக இப்படியான காரியங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்தியாவையே குட்டிச்சுவராக்குவதற்கு என்னென்ன காரியங்கள் உண்டு அத்தனை காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சாதாரண